அந்த ஜிஹெச்சுக்கு நான் போறப்ப எங்க அப்பாவுக்கு முதலுதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி எங்க அப்பாவுடைய பல்ஸ், அவருடைய அந்த உயிர் துடிப்பு அடங்கிறது என் கண்ணுக்கு முன்னாடி அந்த மெஷின்ல பார்த்தேன். எந்த தகப்பனை வெறுத்தனோ, எந்த அப்பா செத்து போயிட்டா எனக்கு சந்தோஷம் நினைச்சனோ, அதே அப்பா என் கண்ணுக்கு முன்னாடி அவர் உயிர் போறத பார்த்தேன். என்னுடைய இருதயம் வாதிக்க ஆரம்பிச்சது. உன்னாலதான் உன் தகப்பன் செத்தாரு, உங்க அப்பாவுக்கு நீ கொடுத்த டென்ஷன், உங்க அப்பாவுக்கு நீ பண்ண போராட்டம், அவர் செத்து போயிட்டாதான் உனக்கு சந்தோஷம், நீ உங்க அப்பா செத்துட்டாரு உனக்கு சந்தோஷமான எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. அப்ப அந்த சத்தம் அதோட விடாம, உங்க அப்பாவை கொன்னது நீதான், நீயும் செத்து போயிடுன்னு தற்கொலை எண்ணமாக எனக்குள்ள மாற ஆரம்பிச்சது. ஐயா அம்மா, இன்னைக்கு வீட்டுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிறது தான் ஒரே வழி, எங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்லைன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அந்த தற்கொலை எண்ணம் என்பது ஒரு பாவம். வேதம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை என்னும் போது யாரோ ஒருவரை கத்தி எடுத்து குத்துறது மட்டும் கொலை இல்லை, நம்மை நாமே மாய்த்து கொள்ளுவதும் நம்மை நாமே கொல்லுவதும் தற்கொலையும் பாவம் தான். கொலை செய்கிறவர்கள் எரிநரகத்திற்கு பாத்திரவான்கள். தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருவது சாத்தான், பிசாசு, விழுந்து போனவன். எனக்குள்ள அப்படி ஒரு சிந்தை வரும்போது ஓட ஆரம்பிச்சேன். அதை மறக்கணும்னு இன்னும் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சேன். அந்த குடிக்கிற நேரத்துல அந்த சிந்தை இருக்காது. ஃப்ரெண்ட்ஸோட போய் ஊர் சுத்துறப்ப, சினிமா தியேட்டர்ல உட்கார்றப்ப அந்த சிந்தை இருக்காது. மும்முரமாய் திருடும் போது அந்த சிந்தை வராது. இன்னும் நல்லா எல்லா காரியங்களையும் செய்யும் போது அந்த தற்கொலை எண்ணம் வராது. ஆனா என்னதான் ஆனாலும் வீட்டுக்கு வந்து தூங்கலான்ட்டு வர்ற நேரத்துல படுப்பேன், அந்த சத்தம் என் காதுல கேட்க ஆரம்பிச்சு. அதை மறக்கிறதுக்கு இன்னும் குடிக்க ஆரம்பிச்சேன், இன்னும் பாவம் செய்ய ஆரம்பிச்சேன். தொடர்ந்து செய்ய செய்ய இந்த பாவ இருள் என் வாழ்க்கையை இன்னும் ஆழத்துக்குள்ள சேர்த்துக்குள்ளதான் கொண்டு போச்சு. வேதனை பெருகிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஓடுறேன், என்னென்னலாம் பாவம் செய்ய முடியுமோ, தொடர்ந்து எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ செய்து பார்க்கிறேன். எதை செய்தாலும் காதலிச்சு பார்த்தேன், காதல்ல எனக்கு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கல. குடிச்சு பார்த்தேன், அதுலயும் ஒரு சமாதானம் கிடைக்கல. என் வாழ்க்கையில இருள் நீங்கல. என்னென்னமோ நான் செய்து பார்த்தேன், எதுலயுமே பதில் கிடைக்கல. எங்க அப்பா மரிச்ச பிறகு எங்க அம்மா பக்கத்துல இப்படி இருக்கிற ஒரு சபையில இருந்து அந்த பாஸ்டர் வந்து எங்க அம்மா கிட்ட பேசி, அந்த பாஸ்டர் அவங்க மனைவி வந்து ஜெபம் பண்ணாங்க. சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், ஏசப்பா உங்களுக்காக இருக்கிறாரு, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னாங்க. மாறல. என் வாழ்க்கை துன்மார்க்கம், பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தனால இரவும் பகலும் என் தாய் கண்ணீரோட கதறுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு முறை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருந்து சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு வாயில ஒரு சத்தம் கொடுத்தடா, வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தவங்க லவ் பண்ற பொண்ணுங்க வீட்டு பக்கமாய் நடந்து போகும். அப்படி போறப்ப யாராவது குறுக்க எங்களை பார்த்தா சிகரெட்டு குடிப்பாங்க. அந்த வாலிபர்கள் சிகரெட்டு குடிக்கிறப்ப யாராவது பார்த்துட்டா, நாங்க போறப்ப எங்களை விட வயசு சின்னவங்களோ எங்க வயசுக்கு ஈடானவங்களோ அந்த சிகரெட்டை கீழே போடலன்னா ரோட்லயே அடிப்போம். இன்னைக்கு முதலியார்பேட்டையில பெட்ரோல் பம்ப் ஒரு இடத்துல இருக்கு. எங்க ஊர்ல முச்சந்தி, அவ்வளவு டிராபிக் இருக்கிற இடம். ஒருத்தவன் சிகரெட்டு குடிச்சிட்டு கீழே போடலன்ட்டு நடு வீதியில நூத்துக்கணக்கான பேர் இருக்கும்போது அதே இடத்துல சண்டையிட்ட நாட்கள் உண்டு. போலீஸ் வேன் வந்த போது தலை தெறிக்க ஓடினோம் தப்பிச்சு. அப்படி இருந்த போது நான் இப்படிலாம் தவறு செய்யறேன், அப்பா இல்லாம வளர்த்த பிள்ளை தப்பா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கன்ட்டு என் தாய் கதவுல வந்து கண்ணீரோட பிடிச்சிட்டு அழுவாங்க. பிரிஸ்லி போவாத போவாதன்னு அழுவும் போது எனக்குள்ள மூர்க்க வெறி பெருக ஆரம்பிச்சு. முதல்ல எங்க அப்பன் தான் அப்படியேதான் சொல்லுவான், அவன் தான் என் சந்தோஷத்தை கெடுத்தான், இப்ப நீ என் சந்தோஷத்தை கெடுக்க ஆரம்பிச்சிட்டியான்னு. வீட்டுல அம்மி கல் இருக்கும், அந்த கல் எடுத்துட்டு போயிட்டு என் தாய் தலை மேல தூக்கி போட்டு கொலை பண்ண போனேன். அம்மா ஐயா, ஒரு பைத்தியக்காரனை போல இருந்தேன். என் தாயை பார்த்து நான் சொல்ல வார்த்தை, அம்மா அம்மா பிளீஸ் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, இந்த கல்லை உன் தலை மேல போட்டு கொலை பண்ணிடுறேன். அவ்வளவு வெறி பிடிச்சிருந்தேன், அவ்வளவு மூர்க்க வெறியா இருந்தேன். நான் நினைச்சது நடக்கணும், நான் நினைச்சது நடக்கலன்னா என் வீடே ரெண்டா போயிடும். ரெண்டு மூத்த அண்ணனுங்களும் போராடுவாங்க, வேணாண்டா ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா அண்ணனுங்களை அடிப்பேன். அண்ணனுங்க என்ன அடிப்பாங்க, வீடே ஒரு யுத்த பூமி, கலவர பூமியை போல இருக்கும். எங்க வீட்டுல துளி நிம்மதி இல்ல ஐயா அம்மா. ஏன் தெரியுமா? பாவம். இன்னைக்கு நம்ம தண்ணீரை போல பருகிறோமே. இன்னைக்கு நம்ம கஞ்சா, போதை, மாவா, கூலிப்பு, இன்னும் பலதரப்பட்ட சாராயம், குடி, இப்படி பலதரப்பட்ட விபச்சாரம், வேசித்தனம், இன்னும் மோகம், இது எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமா செய்யறோமே. இது எல்லாமே ஏன் நம்ம வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வருதுன்னா பாவம். பாவம். என் வாழ்க்கையில் நான் இப்படியே ஓடிக்கொண்டிருந்த போது எங்க அம்மா இரவெல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜபம் பண்ண தெரியாது. ஏசப்பா என் பிள்ளைய காப்பாத்துங்க, உங்க பேரு இயேசு தானே, பாவத்தை நீக்கி
மனுஷங்களை விடுவிக்கிறதற்காக தானே இந்த பூமியில பிறந்தீங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. பாவங்களை நீக்கி அவர்களை காப்பாற்றுவீங்கன்னு. என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டீங்களா? என் பிள்ளை வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு, என் பிள்ளை இப்படி எவ்வளவு அந்தகாரமா இருளா இருக்கு, இந்த பாவத்துல இருந்து விடுதலை தர மாட்டீங்களான்னு இரவும் பகலும் எங்க அம்மா அழுவாங்க, இரவும் பகலும் கதறுவாங்க. என் நிமித்தம் எங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், ஐயா அம்மா, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு எங்கெங்கயோ தேடி ஓடுறோமே, நீங்களும் நானும் தேடுகிற நிம்மதியை இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும். நான் சாட்சி. என் வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. நான் காலேஜ் விட்டு நான் மன்னிக்கணும், ஸ்கூல் விட்டு வந்தாலே, நான் இரவுல வீட்டுக்குள்ள வந்தாலே எங்க அம்மா நடுக்கத்தோடு இருப்பாங்க, பயந்து கொண்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது. ஒரு மூர்க்கமான ஒரு மிருகத்தை போல முறைப்பேன். அண்ணனுங்க விட்டுட்டாங்க. அம்மா எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா உனக்கு 3 பிள்ளைங்க இல்ல, ஒருத்தவன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ, நாங்க 2 பேர் மட்டும் தான் பிள்ளைங்கன்னு நினைச்சுக்கோங்கன்னு எங்க அண்ணனுங்க சொன்ன காலம் உண்டு. என் வாழ்க்கை அவ்வளவு கொடுமையா இருந்தது தம்பி தங்கச்சி. என் தாய் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, இரவு பகலும் எனக்காக சபை ஜெபிக்க ஆரம்பிச்சது, மக்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். இரவு எங்க அம்மா என் காலை பிடிச்சிட்டு ஜெபிப்பாங்க. ஐயா அம்மா, எனக்கே தெரியாம தூக்கத்துல என்ன பாலூட்டி வளர்த்த என் தாயினுடைய மார்புல நான் எட்டி உதைப்பணும். ஒரு மிருகத்தை போல இருந்தேன். என் தலை மேல கை வச்சு ஜெபிக்கும் போது ஒரு பாம்பு படம் எடுக்கிறது போல தலையை நிமித்திட்டு கண்ணை விரிச்சு கொண்டு வெறி கொண்டவனா பாப்பணும். என்னை பார்த்தாலே என் தாய்க்கு பயமா இருக்கும். ஒரு முறை வீதியெல்லாம் இப்படி நடந்து போய் என்னை பத்தி அந்த தெருவில் இருக்கிற யாரோ ஒரு அம்மா மாருங்க, யாரோ ஒரு அக்கா எங்க அம்மா கிட்ட குறை சொல்லிட்டாங்கன்னு வீதியெல்லாம் நடந்து போய் ஒவ்வொரு வீடா கெட்ட வார்த்தையை பேசி கூப்பிட்டேன். நீ சொன்னியா நீ சொன்னியா, வெளியே வாடின்னு சொல்லக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தையை பேசினேன். இந்த தெருவில் எவனாவது ஆண்பள இருந்தானா வந்து பேசுகிறான்னு அந்த வீதி புறா நடந்தேன். எங்க அம்மா வெக்கப்பட்டு தலையை மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ள ஓடினாங்க. அவ்வளவு வெக்கத்தை உண்டு பண்ண மிருகம் போல இருந்தேன். பாவம் பாவம் சாதாரணமானதல்ல, கொடுமையானது. இப்படி ஜெபிக்க 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 எனக்கு டிவி பார்க்க பிடிக்கும். ரொம்ப சினிமா பார்க்கறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப அதிரடி திருவிழான்னு விஜய் டிவியில போடுவாங்க. 10 மணிக்கு போடுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல உட்கார்ந்து நான் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு மனுஷன் வந்து பேசுவார், இயேசுவை பத்தி சொல்லுவார். எனக்கு பிடிக்காது, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, சாமி கும்பிட்டமா வந்தமா இருக்கணும், இயேசு இயேசுன்னு மதவெறி பிடிச்சி திரியிறாங்க, பைத்தியக்காரனுங்கன்னு திட்டுவேன். இப்ப என் தாய் சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிஷம் பாருங்க. யாரோ ஒரு வெள்ளைக்கார பேசினாரு, பக்கத்துல ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உட்கார்ந்துட்டு விளக்கம் கொடுத்திருந்தார். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசினாருன்னு தெரியாது, ஆனா என் வாழ்க்கையில உண்மையா நடந்தது, அது சரித்திர பதிவேற்றப்பட்டது. எங்க வீட்டுல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப கடைசியா நான் வேண்டிக் கொள்றேன், ஜபம் பண்றேன்ட்டு அந்த ஐயா சொன்ன போது ஜபம் பண்றப்ப சொல்றாரு, ஒரு விதவை தாய், அந்த தாய்க்கு 3 ஆண் பிள்ளைகள்ன போது என் கவனம் திரும்பிச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 3மே ஆண் பிள்ளைங்க இருந்த வீடு எங்க வீடு தான். இந்த மனுஷன் என்ன ஏதோ டிவியில பேசிக்கிட்டு இருக்காது, லைவ் கூட கிடையாது, என்னை பத்தி யாரும் சொல்லல, டிவியில இருந்து வருது. ஒரு விதவை தாய், அந்த விதவை தாய்க்கு 3 ஆண் பிள்ளைகள், அதுல 3ஆவதா இருக்கிற பிள்ளைய பல பாவ சாப பிசாசும் பாவ கட்டுகளும் இருளும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அந்த விதவை தாயினுடைய கண்ணீர் வேண்டுதல ஜபத்தை இயேசு கேட்டார். இந்த இரவு அந்த 3வது மகனை இயேசு சந்தித்து விடுவிக்கிறார்னு அந்த டிவியில ஒரு சத்தம் கேட்டது. என் உடலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சது. நம்மளை உண்மையாவே பார்க்கிறதற்கு தெய்வம்னு ஒருவர் உண்டா? நம்ம வாழ்க்கையில உண்மையாவே தெய்வம்னு இருக்கா? பரம்பரையா மாதாவை கும்பிடுறோம், தேர் இழுக்கிறோம், மெழுகுவத்தி கொளுத்துறோம், சுரூபத்துக்கு முன்னாடி போய் பக்தியா பாதத்தை முத்தம் கொடுக்கிறோம், புனிதர்கள் சிலையெல்லாம் தொட்டு கும்பிடுறோமே. உண்மையாவே இந்த சிலைகள் ஒரு நாள் என்னிடத்துல பேசினது இல்லையே, இந்த சிலைகள் ஒரு நாள் போட்டோ என்கிட்ட பேசினது இல்லையே, ஆனா இந்த சத்தம் வித்தியாசமான சத்தமா இருக்கேன்னு எனக்குள்ள ஒரு திகில் பயம் வர ஆரம்பிச்சது. என் வாழ்க்கையை பத்தி சொல்லுகிறதற்கு ஒரு தெய்வம் உண்டான்னு அந்த இரவுல எனக்குள்ள ஒரு நடுக்கம் வேர்த்து கொட்டுது. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. என் அண்ணனுங்க 2 பேரும் என் கிட்ட வரல, ஆனா எங்க அம்மா மட்டும் வந்து என் தோள் பட்டையில கையை வச்சு, பிரிஸ்லி உனக்கு என்ன பண்ணுதுன்னு என்ன கேட்டாங்க. வேர்த்து கொட்டுது. காது பக்கத்துல பட்டாசு வெடிச்சா எப்படி காது கேட்காம கீன்னு ஒரு சத்தம் கேட்குமோ அது போல ஒரு நிசப்தம். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில இயேசு ரட்சகராய் என்னுடைய வாழ்க்கையில என்னை சந்தித்த நாள். என் வாழ்க்கையில சந்திச்சார் ஐயா. நான் செய்கிற பாவத்தை எனக்கு எடுத்துரைத்து அந்த பாவத்தை என்னை விட்டு நீக்கிறதற்கு இயேசு என்னை சந்தித்த நாள். எனக்குள்ள உண்மையாவே முதல் முறை ஐயா அம்மா எனக்கு அருமையான எனக்கு அன்பான உண்மையாவே தெய்வம்னு ஒருவர் இருக்கிறார்னா என்னோடு பேசினார் இயேசு என்பதை அன்னைக்கு நான் உறுதிப்படுத்தி கொண்டேன்.
இன்னைக்கு உங்களுக்கு நான் ஓபன் சேலஞ்சு கொடுக்கிறேன். உண்மையான தெய்வம் நீரானால் என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், இயேசு உங்களோடு பேசுவார்.